அந்த கப்பலில் சிண்ட்ரெல்லாவின் தந்தையும் இருந்தார். ஒரு தொலைதூர நாட்டு அரச குடும்பத்தினர் அழைப்பை ஏற்று ஓவியம் வரைய சென்று கொண்டிருந்தார். ஆனால் பேராபத்து ஏற்பட்டது. அந்த மிகப்பெரிய சொகுசு கப்பல் நீருக்கடியில் மறைந்திருந்த பெரிய பனிப்பாறையில் மோதி உடைந்து நீரில் மூழ்கியது. இந்த துயரச் செய்தி விரைவாக உலகம் முழுவதும் பரவியது. கப்பல் விபத்தில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து கடற்கரையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். சிண்ட்ரெல்லாவின் தந்தையும் திரும்பி வரவே இல்லை. அப்பாவின் இழப்பு சின்ன குழந்தை சிண்ட்ரெல்லாவுக்கு மேலும் துயரத்தை உருவாக்கியது. சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம் வாங்க.